கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்க்கு உட்காரும்போதோ, இல்ல ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணும்போதோ, திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் வேகமா பீட் ஆகும். உடனே டாய்லெட்க்கு ஓடணும் போல ஒரு அவசரமான அர்ஜ் வரும். இது உங்களுக்கும் நடந்திருக்கா? முக்காவாசி பேர் இது வெறும் பயம் இல்ல நர்வஸ்னஸ்ன்னு நினைப்பாங்க. பட் ஆனஸ்ட்லி இது உங்களோட வீக்னஸ் கிடையாது. இது என்ன தெரியுமா? இன் ரியல் டைம் உங்களோட கட் உங்க பிரெயின் கிட்ட டைரக்ட்லி பேசிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. ஏன்னா, உங்களோட கட்டுக்கு தனியா ஒரு பிரெயின் இருக்கு. அதுல 500 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். உங்களோட மூட், ஆங்ஸைட்டி, ஏன் உங்க வெயிட்ட கூட நீங்க நினைக்காத அளவுக்கு சீக்ரெட்லி கண்ட்ரோல் பண்றது இந்த கட் பிரெயின் தான். அது எப்படின்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல நான் கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறேன். நம்ம குடல் சுவத்துல, அதாவது கட் வால்க்கு உள்ளே ஒரு மேசிவ் நியூரல் நெட்வொர்க் எம்பெடட் ஆகியிருக்கு. இதுக்கு பேர் தான் என்டரிக் நர்வஸ் சிஸ்டம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்க ஹெட் பிரெயினுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணா கூட இந்த கட் பிரெயினால கம்ப்ளீட்லி ஆன் இட்ஸ் ஓனா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். பாடியில வேற எந்த ஆர்கனுக்கும் இப்படி ஒரு சூப்பர் பவர் கிடையாது. இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உங்க ஹெட் பிரெயினை ஒரு கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் ஆகவும், கட் பிரெயினை ஒரு இண்டிபெண்டன்ட் பிரான்ச் ஆஃபீஸ் ஆகவும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பிரான்ச் ஆஃபீஸ் எவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? நம்ம ஸ்பைனல் கார்டை விட அதிகமான டைப்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை நம்ம கட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. த செரட்டோனின் ஷாக். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுதான் நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ண காரணம். ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம பிரெயின்ல தான் மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு ஃபால்ஸ்லி பிலீவ் பண்றாங்க. பட் இங்கேதான் ஒரு பெரிய ஷாக்கிங் ஃபேக்டர் இருக்கு. நம்ம பாடியில இருக்கிற 90% செரட்டோனின் ஆக்சுவலா நம்ம கட்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது, பிரெயின்ல இல்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், நீங்க சாப்பிடுற பேக்கேஜ்ட் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ்னால உங்க கட் பாக்டீரியா இம்பேலன்ஸ் ஆகும்போது உங்களோட செரட்டோனின் ப்ரொடக்ஷன் டைரக்ட்லி அடி வாங்குது. இப்படி நடக்கும்போது, நோ மேட்டர் ஹவு பாசிட்டிவா திங்க் பண்ண ட்ரை பண்றீங்க, இந்த கெமிஸ்ட்ரி இட் செல்ஃப் இஸ் ஃபைட்டிங் யூ. உங்களோட கெமிக்கல் டெஃபிசிட்டை வெறும் பாசிட்டிவ் திங்கிங்கால ஓவர் கம் பண்ண முடியாது. இதனால தான் ஆங்ஸைட்டியும் ஐபிஎஸும் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஒரே ஆளுக்கு ஒன்னாவே வருது. பிகாஸ் தே ஆர் தி எக்ஸாக்ட் சேம் ப்ராப்ளம், நாட் டூ டிஃப்ரெண்ட் ஒன்ஸ். Tamil food wisdom. Now what's really fascinating about this is, நம்ம தமிழ் ancestors எந்த ஒரு மாடர்ன் சயின்ஸும் தெரியாமலேயே அவங்களோட எவ்ரிடே ஃபுட் பிராக்டிசஸ் மூலியமா இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் ப்ராப்ளமை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆன்சிஸ்ட்ரல் டயட் எடுத்துக்கிட்டா ஓவர்நைட் ஃபெர்மெண்டட் மாவுல செஞ்ச இட்லி, தோசை இது நேச்சுரல் ப்ரோபயோட்டிக்ஸ். தயிர் லைவ் பாக்டீரியா, கூல், மோர் ப்ரீபயோட்டிக்ஸ். வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம குட் பாக்டீரியாவை ஃபீட் பண்ணுச்சு. ஆனா நம்ம மாடர்ன் தமிழ்நாடு ஈட்டிங் எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு 3 வேளை ஒயிட் ரைஸ், பரோட்டா, மைதா பிஸ்கட், எம்டி ஸ்டமக்ல சுகர் போட்ட காஃபி. இது எல்லாமே நம்மளோட டெலிகேட் சிஸ்டமை டெய்லி கொன்னுட்டு இருக்கு. நம்ம ancestors-கள் கட் பிரெயின் ஆக்சஸ் தேரி தெரியாம இருந்திருக்கலாம். பட் the wisdom was already in the food. அவங்களோட டயட் தான் ஒரு கியூரா இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம ஃபாலோ பண்ற மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் எல்லா கட் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரூட் காஸ். 3 steps to heal your second brain. ஸோ இது எப்படி சரி பண்றது? நீங்க இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் நேச்சுரோபேத்திக் புரோட்டோகாலை நான் இப்ப சொல்ல போறேன். ஸ்டெப் 1, தினமும் காலையில 1 கப் ஹோம்மேட் பிளெயின் தயிர் சாப்பிடுங்க. கமர்ஷியல் ஃப்ளேவர்ட் கர்ட், சுகர் ஆடட் யோகர்ட் வேணாம். அப்புறம் ஓவர்நைட் ஃபெர்மெண்டட் மாவுல செஞ்ச இட்லி அல்லது தோசை அட்லீஸ்ட் ஒரு தடவை சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாரத்திலேயே உங்க கட் பாக்டீரியாவை ரீபில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்டெப் 2, ஒவ்வொரு மீல்க்கு அப்புறமும் வஜ்ராசனால உட்கார்ந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவா 10 டீப் பெலி பிரெத்ஸ் எடுங்க. இது உங்க கட்டையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ற பிசிக்கல் வயரான வேகஸ் நர்வை டைரக்ட்லி ஆக்டிவேட் பண்ணும். காம் வேகஸ் நர்வ் மீன்ஸ் காம் கட், காம் மூட். ஸ்டெப் 3, 3 கட் டிஸ்ட்ராயர்ஸை உடனே நிப்பாட்டுங்க. டெய்லி எடுத்துக்கிற ஆன்டாசிட்ஸ், மைதா ஃபுட்ஸ், அப்புறம் சுகர் ட்ரிங்க்ஸ். இந்த 3ம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை கம்ப்ளீட்லி வைப் அவுட் பண்ணிடும். நீங்க எவ்வளோ ப்ரோபயோட்டிக் ஃபுட் சாப்பிட்டாலும் இதை நிப்பாட்டலைன்னா காம்பன்சேட் பண்ண முடியாது. உங்க கட் ஒரு சிம்பிள் டைஜஸ்டிவ் ஆர்கன் இல்ல. அது உங்க மூடோட கமாண்ட் சென்டர், உங்க வெயிட்டோட கண்ட்ரோல் ரூம், உங்க மென்டல் ஹெல்த்தோட ஃபவுண்டேஷன். கீழே செகண்ட் பிரெயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கம்ப்ளீட் ஃப்ரீ கட் ஹெல்த் புரோட்டோகாலை வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன். அண்ட் ப்ளீஸ் ஆங்ஸைட்டி அல்லது ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ்னால கஷ்டப்படுறவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்காவது இந்த எக்ஸ்பிளைனரை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் தே டெஸ்பரேட்லி நீட் டு ஹியர் திஸ் டுடே.